தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அங்கம் பிரித்த பிறகு இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஆனால் இங்க கொள்ளையோ கொள்ளை. என்ன கொள்ளை? கிரனைட் தெளிவா இருக்குங்கடா. கிரனைட் கொள்ளை. கிரனைட் கொள்ளை சாதாரண கொள்ளை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு உடைய நேரடி கடன் 9,30,000 கோடி நேரடி கடன். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,54,000 கோடி. 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,54,000 கோடி. இன்னைக்கு நேரடி கடன் 9,30,000 கோடி. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்கிய திமுக இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டுமானம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? கடன் அடைப்பதற்கு கடன் வாங்கி கடன் அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? கடன் அடைக்கிறது, கடனை வாங்கி கடன் அடைக்கிறாங்களா? உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் தெரியல, வீட்டுக்கு போங்கய்யா, எங்க கிட்ட கொடுங்கய்யா, எங்களுக்கு தெரியும்யா. 2 ஆண்டு காலத்தில் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும்யா. இந்த கிரனைட் கொள்ளை, மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, இப்படி ஆற்று மணல் கொள்ளை, இது போன்ற சவுடு மணல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்முடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா கணக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசலாம். இதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த பகுதி, இந்த மாவட்டத்தில் இந்த பகுதி கிட்டத்தட்ட மா விவசாயிகள் அதிகமா இருக்கின்ற விவசாயிகள், அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற பகுதி இந்த பகுதி. 1,00,000 ஏக்கர். ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணாங்க விவசாயிகள்? அந்த மாம்பழத்தை தரையில போட்டு மிக்ஸ் பண்ண. ஏன்னா அந்த மாம்பழத்துக்கு விலை இல்லை. கடந்த ஆண்டு இதே மாம்பழம் ஒரு டன் 22,000 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஆனா இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். எடுக்கிறது ஆள் இல்ல. அது பறிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த கூலி ஆகல. அவ்வளவு லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணாரு? டிராமா நாடகம் நடிச்சிட்டு இருந்தார். காலையில வருவாரு, 2 மணி நேரம் கால் ஷீட் பண்ணுவாரு, அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார்.